அது நான் இதில் கஷ்டப்பட்ட கேள்விப்பட்டவொன்னே கூல் சுரேஷும் சுரேசன் 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு கிச்சன் தேவையான கட்டில் மெட்டு ஃப்ரிட்ஜு. ஐயா புரட்சி நாயகனே, கண்டிப்பாக உங்களால் இந்த தமிழக மக்களுக்கு பல நன்மைகள் நீங்கள் செய்து கொண்டே தான் இருப்பீங்க. மறுபடியும் சொல்கிறேன், வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன் வணங்குகிறேன். எல்லா புகழும் லெஜண்டுக்கு. எல்லாம் உங்களால் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படியா அதே மாதிரி தான் புரட்சி நாயகன். நீடூடி வாழணும், வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இன்று லெஜண்ட் ரசிகர் மன்றம் சார்பாக பாபா லட்சுமணன் ஐயா அவர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் அது எல்லாமே இன்றைக்கி ரசிகர் மன்றம் சார்பாக செயலாளர் சுதாகர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன் பாபா அவர்கள் தங்க இடம் இல்லாமல் ஒரு இடத்துல இருந்தார். அந்த தகவலை நான் லெஜண்ட் அவர்களிடம் சொன்ன உடனே அவருக்கு தேவையான எல்லா உதவிகளும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி லெஜண்ட் அவர்கள் சொன்னாங்க. உடனே சுதாகரிடம் 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து பாபா லட்சுமணனுக்கு கொடுங்க. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு வீட்டுக்கு போனவுடனே அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள், சமைக்கிற பொருட்கள் எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது அது கொடுத்து முடித்து கிட்டத்தட்ட 10 நாள் ஆகிப்போச்சு. லெஜண்ட் அவர்கள் சோஷியல் மீடியாவில் அவ்வளோவா அவர் ஆக்டிவாக இல்லை. ஆனால் அதை அவர் ஞாபகம் வச்சுருந்து அவர் வீடு மாறி போயிட்டாரா, அவருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் போய் சேர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உடனே அவருக்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நேற்று சொன்னார். இன்றைக்கி அதை செயல்படுத்தி காட்டிட்டார். அதுதான் லெஜண்ட் அவர்கள். அதாவது வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு, மிக்சி, தோசைக்கல், குக்கரு, குடிக்கிற தண்ணி பாட்டிலு, தண்ணி கிளாஸு, சாப்பிட்ற தட்டு, காய் வெட்டுற கத்தி, அந்த காய் வெட்டுற கட்டை, இப்படி எல்லாமே தொடப்பம், முறம், கட்டில், மெத்தை. எனக்கே ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக இருக்குங்க. நான் நேசிக்கின்ற ஒரு தலைவன் லெஜண்ட் அவர்கள் இவ்வளோ ஒரு நல்ல குணம் உள்ளவரா அப்படின்றது எனக்கு இப்போ தாங்க தெரியுது. எனக்கும் அவருக்கும் பெருசாக பழக்கம் இல்லை. இருந்தாலும் அவரோட வீடியோ, அவரோட செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது பாவா நான் எதுனா சொன்னேன்னா அது நீங்கள் வேறு மாதிரி பிரித்து சொல்லுவீங்க. இப்போவும் சொல்கிறேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படியோ அதே மாதிரி புரட்சி நாயகனாக இருக்கும் லெஜண்ட் அவர்கள் நீடூடி வாழணும். ஐயா வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். நிறையா பேர் சொல்லிவிட்டு அதை செய்யாமல் போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் சொன்னதையும் செஞ்சுருக்கீங்க, சொல்லாததையும் செஞ்சுருக்கீங்க. இந்த நேரத்தில் ஒருவேளை நம்ம பாபா அவர்களுக்கு ஒரு திருமணம் நடந்திருந்தால் அவர்களுடைய மகனும் மகளும் மனைவியும் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பாபா அது மட்டும் இல்லைங்க, இவர் அன்றைக்கி ஃபோனில் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார். இல்லை கூல் சுரேஷ், அன்னைக்கு நான் இருக்கிற இடத்த தேடி வந்து லெஜண்ட் அவர்கள்
2 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டு போனாங்க. இந்த பொருட்களை வாங்குவதற்கு நீங்கள் வர வேணாம். அந்த லெஜண்ட் ரசிகர் மன்றத்தில் உள்ள அந்த சுதாகரையும் அந்த ரசிகர் மன்ற ஆஃபீஸையும் நான் பார்க்கணும், அதோட காலடியை நான் தொட்டு கும்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போவும் சொல்கிற இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கா இந்த ஒரு நிலைமை? அந்த ரசிகர் மன்றம் எங்கே இருக்குது நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாருங்க. நான் அப்பவும் சொல்கிறேன், ஏங்க இது வந்து முதல் மாடி நீங்கள் ஏறி வரணும் இல்லை. நான் ஒரு கோயிலுக்கு போனாக்க எப்படி படிக்கட்டெலாம் ஏறி போகணும், அதே மாதிரி அந்த கோயிலை அந்த தெய்வம் இருக்கிற இடத்த அந்த லெஜண்ட்டை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவரே வந்தார். நீங்கள் நல்லா இருக்கணும் லெஜண்ட் ஐயா, இன்னமும் நீங்கள் பல கோடி மக்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போவும் நீங்கள் நிறையா செய்துட்ருக்கீங்க. எப்படி கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா அவர்கள் எப்படி மாணவர்களுக்கு உதவி செய்தாரோ அதே மாதிரி உங்களை நான் கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா அவர்கள் மறு உருவமாக தான் பார்க்குறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் ஏழைகளின் நலன் மட்டுமே கருத்தில் கொண்டாரோ அதே மாதிரி தான் இப்போவும் நீங்கள் புரட்சி தலைவராக என்னுடைய கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஐயா புரட்சி நாயகனே, கண்டிப்பாக உங்களால் இந்த தமிழக மக்களுக்கு பல நன்மைகள் நீங்கள் செய்து கொண்டே தான் இருப்பீங்க. மறுபடியும் சொல்கிறேன், வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன் வணங்குகிறேன். அதாவது நான் வந்து இதில் கஷ்டப்பட்ட கேள்விப்பட்டவொன்னே கூல் சுரேஷும் சுதாகரன் சுரேஷன் வந்து 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு கிச்சன் தேவையான கட்டில் மெட்டு ஃப்ரிட்ஜு எல்லாமே தரோம்னே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமே ஆனால் நீங்கள் இருங்க உங்கள் அட்ரஸ் கொடுங்க அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து இங்கே ரசிகர் மன்றத்தை பார்க்கணும் அப்படின்னு சுரேஷ் சார்ட்ட சொன்னேன். இது முதல் மாடி ஏறி வருவீங்களாம்னா, எங்கள் பழனி மலைக்கு போனால் படிக்கட்டு ஏறுறோம்னாங்க. அதை மாதிரி ஏறி வந்துடும் சொல்லி வந்தேன். வந்துட்டு இந்த பாத்திர பண்டங்கள்லாம் எனக்கு கொடுத்தாங்க. ரசிகர் மன்றத்தை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். சுதாகரனே சுரேஷனே கூல் சுரேஷனே ஒரு லட்சத்து சரவணன் சார் ஒரு புரட்சி தலைவர் மாதிரி தான், நாளும் மறக்க மாட்டேன். இது இல்லாமல் சுதாகரனை சொன்னார், ஆனால் இது மட்டும் இல்லைண்ணே, உங்களுக்கு எப்போ கஷ்டம்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு ஐயா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காரு. அதனால் அவர் நீடி வாழ்க. அவர் வச்சிருக்க துணிக்கடை பாத்திரக்கடை எல்லாமே நல்ல வியாபாரம் பெற்று இன்னும் தமிழ்நாடு பூரா இருக்குது, இந்தியா பூரா கடையை திறக்கணுன்னு எல்லாமல்ல இறைவனை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்மளை மாதிரி கலைஞர்களுக்கு இதுதான். அவரை நேரில் பார்த்ததில்லை, அவர் படத்தில் நடித்ததில்லை, ஆனால் தேடி வந்து செய்கிறாங்க. இவங்க 2 பேரையும் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். ஐயா ஒரு நாள் உங்கள் நேரில் வந்து சந்திக்கிறேன், உங்கள் காலில் விழுந்து நான் வணங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. என்னைக்கு கூட்டி போகிறீங்க ஐயா பார்க்குறேன்? சொல்லுங்கள், கண்டிப்பாக கூட்டி போகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஒரு வாரத்தை சொல்கிறேன், கூட்டி போய்ங்க. இப்போ தமிழ்நாட்டில் யாருமே செய்யாத உதவி அவர் செஞ்சுருக்காரு. கண்டிப்பாக நான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். கண்டிப்பாக சொல்லுங்கள் சார். கூல் சுரேஷ் சார் கண்டிப்பாக லெஜண்ட் அவர்களை பார்ப்பதற்கு சுதாகர் அவர்கள் ஏற்பாடு பண்ணி தருவார். சுரேஷனை சரிங்களா? ஏற்பாடு. கண்டிப்பாக. இன்று ஐயா பாபா லட்சுமணன் ஐயா நடிகர் அவர்களுக்கு எங்களுடைய அன்பு தலைவர் லெஜண்ட் அவர்கள் அவர் ஒரு ஹாஸ்டலில் போய் தங்கியிருக்காங்க, எம்எல்ஏன் ஹாஸ்டலில். அவங்களுக்கு அங்கே வந்து கட்டில் பெட்டு இந்த மாதிரி பாத்திரம் எல்லாமே கேட்டிருந்தாங்க. உடனே எங்களுடைய அன்பு தலைவர் லெஜண்ட் அவர்கள் உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கணும் தான் சொன்னோம். அவர் ஐயா பாபலட்சுமி ஐயா சொல்லுவார், நானே உங்கள் ஆஃபீஸுக்கு வந்து வாங்கிக்கிடுறேன் ஐயா, நானே நேரில் வரேன், கண்டிப்பாக வந்து நானே வாங்கிக்கிடுறேன். இன்றைக்கி வந்தாங்க. இன்றைக்கி அவங்க எல்லாமே பாத்திரம் ஃப்ரிட்ஜு அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே எங்களுடைய தலைவர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அண்ணன் கூல் சுரேஷ் அண்ணனுடைய முயற்சியும் அவங்களும் சொல்லி உடனே இது பண்ணாங்க. எங்களுடைய செயலாளர் அண்ணன் சுரேஷ் அண்ணன் எல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவர்கிட்ட சொல்லி ஒரு பெரிய உதவி வாங்கி கொடுத்துருக்கோம். அதுமாதிரி அண்ணனுக்கு ஏற்கனவே ஒரு 2 லட்ச ரூபா உதவி பண்ணோம். உங்களுக்கு அது எப்படி உங்களுக்கு யூஸாக இருந்துச்சு? அப்படியே நீங்கள் கொடுத்த காசை பேங்கில் போட்டேன். ஓகே.
அதில் விளம்பரத்தை பார்த்து ரஜினிகாந்த் 1 லட்சம் ஓகே கொடுத்துருக்காரு. ஓகே ஓகே மாதம் 10,000 தரேன். ஓகே. அதாவது நாங்கள் இவங்க 2 பேரும் 3 பேர் வந்து என்னை பார்க்கும்போது நான் தரையில் படுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சோபாவில் உட்காந்தேன். தூக்கம் வந்து தூங்கிட்டேன். வந்து எழுப்புனாங்க. நான் வந்து பண்ணி இப்படி படுத்து கிடக்குறீங்க, வேறு வழி இல்லாமல் சாமானத்துக்கு வெளியே போட்டாங்க. இந்த கெஸ்ட் ஹவுஸ் நடத்துகிறவர் தான் இங்கே படுத்துங்க, வீடு கிடைக்கிற வரைக்கும் 2 மாதம் அவர் தான் சோறு போட்டார். சரி ஐயா, நீங்கள் வந்து அழுகும்போது நமக்கு மன கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அன்பு தலைவருடைய கோணம் என்னென்னா இல்லாதவர்களுக்கு உதவி பண்ணது தான். சரியா? அதே மாதிரி தலைவருடைய கடை வச்சு ஆயிரக்கணக்கான தொழில் பண்ணவங்களுக்கு ஒரு முனைவர்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டம். என் குழந்தைங்களுக்கு பால் வாங்கக்கூடிய உள்ள இது நிலைமை கூட இல்லாமல் இல்லை. என் தலைவர் கடை கட்டினார். ஒரு சின்ன ஆர்டர் போய் கேட்டேன். அப்போ கேட்டாங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய கடையில் உங்களால் ஆர்டர் பண்ண முடியுமான்னு. அப்போ எனக்கு ஒரு சின்ன ஆர்டர் கொடுத்தாங்க. இன்றைக்கி என் கடையில் ஒரு 30 பேர், என் கம்பெனியில் 30 பேர் வேலை செய்தாங்க. அன்றைக்கி கொடுத்தது என் தலைவர். அதனால் தலைவர் என் உயிருக்கு வந்துட்டு என் மறக்க மாட்டேங்க. சொன்னீங்கல்ல, அதே தான். உங்களுக்கு அது மாதிரி எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க ஐயா. அதனால் பாருங்கள், ஐயாவுக்காண்டி நீங்கள் சொன்னீங்க ஐயா பார்க்கணும், கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு போகிறேன். கண்டிப்பாக. எம்எல்ஏ ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்களா? சாப்பாடு வசதி அதெல்லாம்? சாப்பாடு கீழேயே கேண்டீன் இருக்குது. எனக்கு மாத்திரம் இந்த ராஜ்பவன் மினிஸ்டர் ஃப்ரீயாக கொடுக்க சொல்லிட்டாரு. எனக்கு வந்து கீழே வர முடியாதுன்னு சொல்லி மேலே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ என் நண்பர் ஜெய்சீலன் ஆர்ட் டைரக்டர் பக்கத்தில் அங்கே ஒரு கேண்டீன் வச்சுருக்காரு. 3 நாள் கழிச்சு உங்களுக்கு 3 வேளையும் உங்கள் ஹாஸ்டலுக்கே வந்துடும், பணமெல்லாம் கொடுத்துறாங்க அப்படின்னாங்க. மினிஸ்டர் இன்னைக்கு தான் வந்திருக்காரு. நாளைக்கு வந்து என்னை பார்க்க வராரு. ஒரு 6 மாதம் இங்கே இருங்க, அப்புறம் ஹவுசிங் போர்டில் ஒரு வீடு சொந்தமாக வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. சினிமா தரப்பு வேறு யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா? எதாவது கேட்டாங்களா? கேட்டாங்க, வந்தாங்க, பார்த்தாங்க. மினிஸ்டர் வர அன்றைக்கி சொல்லுங்கள், அவருக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லணும். ரஜன் சரவணா சாருக்கும் நன்றி சொல்லணும். அதான் நான் ரஜன் சரவணா சாரை பார்க்க வரும்போது அந்த சின்ன சின்ன கிங்காங்கு, விஜய் கணேஷ் இவங்களையும் நான் கூப்பிட்டு வருவேன். ஐயாவுக்கு நன்றி சொல்லிட்டுருக்காங்க. நீங்கள் நடிகர் சங்கத்தில் இருக்கீங்களா? இல்லை, நான் நடிகர் சங்கத்திலேருந்து யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? இல்லை நடிகர் நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் யூனியன்லேருந்து இருக்கேன். அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. நடிகர் சங்கம் எப்போவுமே யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க சரத்குமார் ராதாரவி கார்டை தூக்கி வெளியே போட்டாங்க. ஒருத்தர் கூட ஃபோன் பண்ணி கேட்கல. விஷாலோ, நாசரோ, கார்த்திகோ. இனிமே பண்ணுவாங்க. இனிமே பண்ணுவாங்க, நம்பிக்கை இல்லை பாவா. இனிமே பண்ணுவாங்க பாவா. நாசர் சாரும் சரி, கார்த்திக் சாரும் சரி, விஷால் சாரும் சரி, இனிமே பண்ணுவாங்க. மனம் தளராதீங்க. ஏன்னா ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது விஷால் சார் கூட ரசிகர் மன்ற செயலாளர் வந்தார். உங்களுக்கு ஏதாவது பண உதவினா விஷால் சார் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சார் இப்போதைக்கு எனக்கு பணம் இருக்குது, நான் தேவையில்லாமல் கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் பெரிய நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நாங்களாம் பெருசாக சம்பாதிக்கலைங்க. அதனால் இந்த மாதிரி என்ன மாதிரி நலிவடைந்த கலைஞர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். ஏன்னா இன்றைக்கி கடவுள் ரூபத்தில் லெஜண்ட் ஐயா அவர்கள் ஏதோ இல்லை, அவர் மனதளவில் பெரிய அளவில் தான் உதவி பண்ணிட்டு வராரு. அதே மாதிரி பாபா லட்சுமணன் ஐயா மட்டுமல்ல, இன்னும் பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியே செய்யுங்க. ஏன்னா நிறையா பேர் என்ன பண்ணுறீங்கனாக்கா, படம் ரிலீஸ் ஆகிறப்ப தான் பிரியாணி போடுறீங்க, ஆடியோ ரிலீஸ் ஆகிறப்ப தான் பிரியாணி போடுறீங்க. மற்ற நேரம் நாங்களும் உழைக்கிறோம் தானேங்க, இவரும் உழைக்கிறவர் தானே. யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கலைஞர்களுக்கு, எவ்வளவு இயக்குநர்களுக்கு, எவ்வளவு மேனேஜருக்கு இவர் கையால் சம்பளம் கொடுத்துருப்பாரு, பேட்டா கொடுத்துருப்பாரு. ஆனால் நீங்கள் நினைக்கலாம், இது என்ன இவர் கையில் இருந்தால் கொடுத்தாரு, ப்ரொடியூசரோட பணம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவருக்கு தான் தெரியும் வரவு செலவுலாம் என்ன, யாருக்கு எவ்வளோ தரணும் அப்படின்னு. இவர் நினச்சாக்க காசு கம்மியாகவும் கொடுக்கலாம், காசு ஜாஸ்தியாகவும் கொடுக்கலாம். ஆனால் அப்படி ஒரு எண்ணம் இல்லாமல் யாருக்கு எவ்வளவு பணம் போய் சேரணுமோ அந்த பணத்தை தான் கொடுத்துருப்பார். அதனால தான்
தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. அந்த தலை காப்பது இன்னைக்கு லெஜண்ட் அவர்கள் மூலமாக இன்னைக்கு ஐயா வந்து நலமுடன் இருக்கிறார். வாங்க பிஆர் கோவிந்தரா சார் வாங்க. அப்படி நலமுடன் இருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து பெரிய நடிகர்கள், பெரிய நடிகைகள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை பாபா லட்சுமணன் அவர்களுக்கு எப்படி நமது லெஜண்ட் அவர்கள் வாரி வழங்கியிருக்காரோ அந்த மாதிரி நீங்களும் செய்ய வேணும். உங்களால் முடிஞ்சதை செய்யுங்கன்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாபா இப்போ உங்களுக்கு வந்து ஜீவா சார் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருந்தாரு. 10,000 மாதம் கொடுக்குறது 15,000 இப்போ கொடுக்குறாரு. இல்லை, திருப்பி ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காரு. போய் பார்த்தா நான் திருப்பி கொடுப்பேன். பேசினாரா? அவர் ஆஃபீஸ் காலி பண்ணிட்டாரு. நான் ஒரு நாள் இப்போ சூப்பர்வுட் ஆஃபீஸ்க்கே வராரு. ஒரு நாள் போய் பார்க்கணும். இவ்வளோ ஏற்பாடும் நம்ம கோவிந்தராஜ் அண்ணன் பிஆர்ஓ அவர் நிறைய யூடியூப் சேனலில் கொடுத்து தான் குலுசுரசனை பார்த்துட்டு கோவிந்தராஜன் பேசிட்டு, ஆனால் இந்த மாதிரி ஐடியா இருக்குது, நானும் சுதாகர் சாரும் சுரேஷ் சாரும் வரணும் அப்படி வந்தாங்க. அப்போ அண்ணனும் கூட இருந்தாங்க. கோவிந்தராஜ் பிஆர்ஓ சாரை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். இன்னைக்கு கூட 2 பேரும் பேட்டி எடுக்க அமைச்சுட்டாங்க. நான் இங்கே வந்துட்டேன். அதுவும் பேட்டினா சும்மா கிடையாது, பணம் வாங்கி கொடுக்குறாரு. அவரை மறக்க மாட்டேன். அதெல்லாம் நீங்கள் அவரை பற்றி பேசாதீங்க. இல்லை பேசாதீங்க. அவர் பேசுகிற சுப்பையான்னு அவர் உதவியாளர் பேசினார். 1 லட்சம் அக்கௌண்ட்டில் போட்டாங்க. மாதம் 10,000 போட்டுருந்தாங்க. வேறு உங்களுக்கு இப்போ எம்எல்ஏஸ் இருக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். இந்த 10 ரூபா பேங்கில் போட்டுங்க. சப்போஸ் இங்கேருந்து காலி பண்ணி ஏதாவது வீடுக்கு போகிறீங்கன்னா அந்த வாடகை தரேன்ட்டு இருக்காங்க. ரஜினி சாரை பார்க்குறது கேட்டிருக்கேன். நான் அவர் ஷூட்டிங் புதுப்படம் ஆரம்பிக்கிட்டாங்க, ஹஸ்பண்ட் மாதிரி. அது ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு நான் சொல்கிறேன், வீட்டில் பார்க்கலான்ட்டு. ஐயா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அது சரியா தவறான்னு தெரியல, இருந்தாலும் கேட்குறேன். நீங்கள் இன்னும் கல்யாணம் பண்ணலை. ஒருவேளை இப்போது உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா சில பேர் திருமணமாகி மனம் முறிந்தவங்க இருப்பாங்க இல்லையா, ஒருவேளை உங்களுக்கு இல்லை, சில பேர் கல்யாணம் பண்ணாமல் கூட இருப்பாங்க. ஒருவேளை அந்த மாதிரி உங்களுக்கு உதவியாக இருப்பதற்கு எதுவும் திருமணம் பண்ணணும் என்ற ஒரு ஐடியா எதுவும் இருக்கா? இல்லை, அப்படிலாம் ஐடியா கிடையாது. என்னை நானே பார்த்துக்குவேன். ஏன்னா போயிட்டு நான் மதுப்பழக்கம் இருந்துச்சு, அதை நிப்பாட்டினது உடம்பு நல்லா ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ குண்டாந்து இப்போ எவ்வளோ ஒல்லி ஆகிடுச்சு. அதனால் நான் என்னையை நானே பார்த்துக்குவேன். எனக்காக தான் கேட்டாங்க, உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வேணுமா கேட்டாங்க. ஆமாங்க அப்படின்னு மினிஸ்டர்கிட்ட. அது ஒரு பெட்ரூம், இன்னொரு பெட்ரூம். எனக்கு ஒரு ஏசி வாங்கி மாட்டிட்டாங்க, ஃபேனு. இவ்வளோ பெரிய இடத்துல கொடுத்துருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ மது பழக்கத்துக்கு இருந்து இப்போ விடுபட்டுட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதை தயவு செஞ்சு நிறையா பேர் குடிச்சிட்டு குட்டிச்சவராக போயிட்டுருக்கீங்க. தயவு செய்து மதுவால் சீரழிஞ்சு போயிடாதீங்க. அது அனுபவப்பட்டு இன்றைக்கி திருந்தி உங்கள் முன்னாடி இருக்கிறாரு. நீங்கள் அவங்களுக்கு புத்திமதி சொல்கிற மாதிரி 4 வார்த்தை சொல்லுங்கள். நான் வந்து தங்க இடம் இல்லாமல் ரோட்டில் படுத்து கிடந்தபோது தமிழில் முதல்வர் சொல்லி ராஜ்மோகன் ஐயா வந்து வீடு கொடுத்தாங்க. முதல்ல எடுத்தோடனே உள்ளே போனேன். எங்கள் பிஆர் சொன்னாங்க, அவருக்கு இந்த வாடை பிடிக்காது ராஜ்மோகன் ஐயாவுக்கு, தயவுசெய்து சாப்பிட்றாங்க, சாப்பிட்றது தெரிஞ்சால் உங்களை வெளியே பற்றிடுவாங்க, அப்புறம் நீ எங்கே போய் தங்குவீங்க அவரு. நான் அதனால் நீங்கள் மது பழக்கத்தை விட்டுருங்க, பொண்டாட்டி பிள்ளையை கரெக்டாக பாருங்கள். இப்போ நீங்கள் மது ரொம்ப இருந்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து கோவிச்சுக்குவாங்க, அப்புறம் டைவர்ஸ் கேட்பாங்க, பசங்க வந்து மதிக்க மாட்டாங்க. ஸ்கூலில் உள்ள பசங்களாம் வந்து இவங்க அப்பயும் பெரிய குடிகாரன் இப்படிலாம் கிண்டல் பண்ணுவாங்க. அதனால் தயவுசெய்து யாருமே மது பழக்கத்தை விட்டிங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆமாம் ஆமாம், அவர் இப்போ தான் வந்திருக்காரு சுதாகர். மறுபடியும் அந்த இதை விட்டு ஓகே. இல்லை ஒரு நிமிஷம். அப்போ இது ஓகே. அது அடே ஆகாஷே, மைக் அப்படியே கீழே மொதல் பொட்டியை மட்டும் தூக்கிறேன்.
சொல்லு சைலண்ட் வேணாம் வேணாம். அதாவது உட்காரு. அதாவது 2 லட்சம் ரூபா சுதாரணம் நீங்கள் தான் அவங்க கொடுத்தீங்களா? புரட்சித் தலைவருக்கு அப்புறம் சரவணா சார் தான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் சினிமாவில் இவ்வளோ நடிச்சும் எனக்கு யார் உதவி பண்ணுறோம் லெஜண்ட் சரவணா சாருக்கு கொடுத்த உடனே வா அது இது போட்டா அப்புறம் பேசுவோம். ஆமாம் நீங்கள் கேட்டீங்கல்ல, எல்லா பொருளும் வாங்கியாச்சு புரியுதுங்களா? சூடா குடிக்கிறதுக்கு ஃப்ளாஸ்க்கு சரியா, அப்புறம் தட்டு எல்லாமே மூடி காய் கட்டோட போது தோசைக்கு இல்லை உங்களுக்கு தெரியாது இல்லை, எனக்கு தெரிஞ்சு பல பேருக்கு அப்போ சின்ன நடிகராக இருக்கும்போது பல பேருக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்தாலே எனக்கு இன்னமும் அது வந்து எனக்கு ஆதங்கமாக தான் இருக்குது. தோசைகள் கேட்டிங்களா? ஆமாம் எல்லாமே ரெடியாக இருக்குது. அதே மாதிரி கட்லு மரக்கட்லு பெட்டு தலைகாணி பெட்ஷீட்டு எல்லாமே இருக்குது. கரண்ட் அடுப்பு கேட்டிங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் இங்கே அந்த இடத்துல அடுப்புக்கு அலோடா என்னன்னு தெரியல, அதனால் இப்போ கரண்ட் அடுப்பாக சொல்லியாச்சு. இதாங்க இது கேரண்டி கார்டு, இது கரெக்டாக இது பண்ணி கொடுத்துரு, கேரண்டியோட இருக்குது. எல்லாம் செக் பண்ணியாச்சு, ஓடுது, பத்திரமா வைப்பா. அதே மாதிரி மிக்ஸி கேட்டிங்களா? ஆமாம் ஆமாம் மிக்ஸி இது ஒரு கம்பெனி மிக்ஸி தான். உள்ளே கேரண்டி கார்டெலாம் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு, கரெக்டாக இருக்குது. அப்புறம் ஃப்ரிட்ஜு கேட்டிங்களா? என்னங்க பாப்பா ಸಂಗೀತ ಸೈಡು பார்த்து ஆன்லைன் பேன் பேன் புது ஃப்ரிட்ஜு எல்லாமே இருக்குது, நல்லா பார்த்துங்க. இப்போ இது வந்து தொடக்க வெள்ள வேணும்னா அது ஒரு ஆள் வேணாலும் விட்டுலாம், சரியா? ஆள் இருக்காங்க அவர் இருக்காங்களா? இருந்தாங்கன்னா சரி. அதே மாதிரி குக்கர் கேட்டிங்க, குக்கர் இருக்கு, எல்லா பொருளும் இருக்கு. கட்லு மரக்கட்லு எப்படிப்பா மரக்கட்லு காது பெட்டு தூக்குப்பா. பெட்டு பெட்டு நல்லா கம்பெனி பெட்டு தான், அது நல்லா இருக்கும், சரியா? எல்லாத்தையும் இப்போ இது எல்லாத்தையும் குட்டியானையில் சுதாகர் ஏற்றி கொடுத்துருவாரு. அதே மாதிரி அங்கே வந்து இறக்கிறதுக்கு ஆள் அனுப்பிச்சிருவாரு. என்ன சுதாகர், அதை கரெக்டாக ஆள் இறக்கி இது பண்ணி கொடுத்துரு. ஓகே, சரி. இது எல்லாமே நானே மறந்துட்டேன், ஆனால் லெஜெண்ட் வந்து ஞாபகம் வச்சு சுதாகர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி வீடு மாறி போயிட்டாரா, அவருக்கு தேவையான பொருள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து சோசியல் மீடியாவெலாம் பார்க்க மாட்டார், அதனால் நீங்கள் எங்கே இருக்கீங்க என்னன்னு தெரியல, இவர் தான் தகவல் சொல்லி எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே, புரட்சி தலைவர் மாதிரி சொன்னதையும் செய்வார், சொல்லாதையும் செஞ்சுட்டு இருக்காரு. பரவாயில்ல, சூப்பர். இப்போ நீங்கள் இங்கே உக்காந்துங்க. பஸ் எதனா அவங்க கொடுக்குற மாதிரி அப்படியே கோச்சிக்காதீங்கப்பா, கொஞ்சம் எழுதுங்கப்பா, ஒரே நிமிஷம் அந்த ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கணும், இல்லாட்டி நீங்கள் உட்காருங்க. அடே இது ஒன்று எடுப்பா, எடு அதான் எடு. புடி சுதாகர், பேர் தெரியாம எங்கே அவர் இப்படி அப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க. ஓகே, தெரியுதா? தெரியாதா? இங்கே பாருங்க எல்லாரும். அப்புறம் போட்டு போகிறோம். ஓகே, போட்டு தர சொல்லுங்க. அவர் இவர் பேசுகிறேன். ஸ்டாண்டை சுருக்கி வைடா. இல்லை, நான் ஃபஸ்ட்டு பேசிடுறேன் பாயிண்ட்டு. உங்களுக்கு காற்று வந்துச்சுன்னா எங்களுக்கு காற்று தானே வரும். ஓகேண்ணா, நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட் போகிறேன், 2 ஜன்னல் போட்டுருங்க. ஓகேண்ணா, ஓகேவா? ஓகேவா?
இருக்குண்ணா. இது ஸ்டெபிலைசர் உள்ளே வந்துருமா? ஆமாம், அது அட்டாச் வந்துடுறேன். வண்டியில் ஏற்றும்போது சரி கண்ணாடி பொருள் சரி உடைஞ்சிடாம சரி. போகல நிப்பாட்டலாம். கிட்ட போகாத நீ டக்குனு சரி. நீயே பண்ணியா? அதாவது ரசிகர் மன்ற சார்பாக கூல் சர்வீஸ் அவர்கள் எனக்கு 2 லட்சம் பணம் உதவி செஞ்சாங்க. தம்பி ஃபோன்லாம் ரசிகர் மன்றத்தை நான் பார்க்குறதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன். சுதாகரன் எனக்கு இந்த சாமான் சொன்னால் வாங்கி தராரு. என்ன பேர் வந்து சுரேஷ். இவங்க 2 பேரும் எனக்கு உதவி செஞ்சு சாகரம்னு மறக்க மாட்டேன். ஜென் சரணா சார். இதான் ஆஃபீஸு. நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லா பொருளுமே லெஜண்ட் காலை பேசிக்கிறானே. அதுக்கப்புறம் பெரிய உதவி பண்ணியிருக்காரு. பாவா ரசிகர் மன்ற ஆஃபீஸ் பார்க்கணுன்னீங்களா? இதான் சரிதா? நுழையும் போதே சுதாரணை பண்ணாங்க. ஆ பாத்தியா சுதாகர்? அதோட பெரிய போட்டோ தெரியல. நல்லா இருக்கு. ஆமாம் பார்த்து பார்த்து போயிடலாம். மெதுவா மெதுவா. யார் இது? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கலாம். ஆ ஓகே. இருங்க இருங்க நான் பார்த்துக்கிறேன். சரி. பார்த்து. அவர் சுரேஷ் சார் பார்த்துக்கிறாரு. பாவா நான் அதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு, மேலே ஏறி வரணும், படிக்கட்டு ஏறணும்னு சொன்னேன். நீங்க அடம் பிடிச்சிங்க ரசிகர் மன்றத்தை நான் பார்த்தே ஆகணும்னு. ஆமாம். சரி வாங்க வாங்க. நான் உள்ளே போயிடுறேன். இதுதான் வாங்க. பரவாயில்ல, அப்படியே வாங்க அப்படியே வாங்க ஐயா வாங்க. எங்கடா சேரு? இருங்க சேர் இருக்குதா? உள்ள சேர் எடுப்பா. என்ன ஒரு சேர் ஒன்று. டேய் சேர் ஒன்று எடுங்கப்பா. அவங்க போயிருக்காங்க பாரு.